ஐயா வந்தாரு, இருக்கிறாரு. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எஸ்கேபின் 7வது பங்குச்சந்தை அலசல் பற்றி பார்க்க உள்ளோம். நிபுணர்கள் குருமூர்த்தி வரவுள்ளார்கள். ஜெய்சங்கர் சார், ரத்னகுமார் ஐயா, சத்யமூர்த்தி ஐயா இவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். தளத்தை ஜெய்சங்கர் நன்றி சார். தல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழு நண்பர்களுக்கு வணக்கம். மார்க்கெட்ல ஒரு புயல் நடந்தது, பெஞ்சுவல் புயல் ஒன்று நடந்திருக்கிறது. ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி ஒரு பெரிய சலசலப்பு இருக்குன்னு பார்த்தாங்க. அது ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த புயலும் அப்படிதான் வந்து காமிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த கேஷ் கஃபேல நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு காசு எப்படி வந்து சம்பாதிக்கிறது, எப்படி அதை மேனேஜ் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல. அப்ப சமீப காலமா பங்கு சந்தையை பத்தி அலசல் நிறைய செஞ்சுட்டே இருக்கும். அதுல இந்த தடவை நம்ம போன முறை சொல்லும் போது ஒரு பங்கு எப்படி வாங்குறது, போன வாரம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பங்கு எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் அது கரஸ்பாண்டிங்கா பேசிட்டு இருக்கும்போது இப்போ நிறைய ஈகரா என்ன பண்ணாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, பங்குச்சந்தை அலசும் போது அதுக்கு கொஞ்சம் அலசிட்டோம்னா சரியான ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அதனால இந்த வாரம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி அலசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், நம்ம என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அலசிடலாம். சார் இது மாதிரி பண்ணிடலாம்ல சார்? ஒரு ஐடியா ரொம்ப புவரா இருக்கு சார், சரியா கேட்க மாட்டேங்க சார். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்ணன் சார், நீங்க ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா சில சமயம் சரியாகும். அந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு இருந்திருக்கு. நீங்க ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்து பாருங்க, கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே, ஐ வில் டு. ஏன்னா நீங்க பேசுறது நல்லா சவுண்டாவே கேக்குது எங்களுக்கு. சார் நான் பேசுறது நல்லா கேக்குதா சார்? ஆடிபிளா இருக்குங்க, ஆடிபிளா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சில சமயம் ஹெட்ஃபோன்ல பேசினா வால்யூம் கம்மியா இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி பேசுற மாதிரி தெரியல, அதனால கரெக்டா தான் இருக்கு. பாத்துக்கலாம். அப்ப எங்க ஹெட்ஃபோன்ல பேசல சார். இல்ல சொல்றேன், அந்த மாதிரி பேசினா அந்த மாதிரி இருக்கும். எங்க சைடு சரியா கேட்கல அப்படின்னா, சில பேருக்கு கேட்கலன்னா நம்ம கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அதனால வெளியில போயிட்டு வந்தா கரெக்டா இருக்கும். சார் நீங்க அதே மாதிரி தொடர்ந்துடலாம் சார். நீங்க தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு ஃபுல்லா வாங்கிட்டீங்கன்னா தேங்க்யூ சார். சார் இப்போ நார்மலா நம்ம வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதில் நமக்கு சார்பா ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றதா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது விஷயம். நமக்காக வேற ஒரு ஆள் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பர்ட் உள்ள ஆள் தான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு தான் அதை வந்து இன்வால்வ் பண்ணி ரன் பண்ண வைப்பாரு. ஃபுல் இன்சார்ஜ் அவரு தான். ஸோ அவரு கீழே தான் அந்த ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிக் ஷாட் வந்து ஒரு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதோடைய ஹேண்டிலிங் பாத்தீங்கன்னா ஒரு பல லட்சம் கோடி வந்துட்டு 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இது மாதிரி தான் ஒரு அசெட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படிங்கிறதும். ஸோ இந்த மாதிரி நம்ம சார்பா அவர் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு கமிஷன் எடுப்பாங்க. இந்த கமிஷன் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஆவரேஜா வந்து 1% அந்த டைம் அந்த மீன்ல தான் இருக்கும் வந்துட்டு. ஸோ எவ்ரி இயர் ஒரு 1% நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 99% நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணும்போது எவ்வளவு நாள் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிராபேக் அந்த டிசைட் பண்ணும்போது அந்த டிராபேக் தான் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் வந்து சீக்கிரத்துல போட்டுட்டு வெளியில வந்துட்டு எனக்கு இதுவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எது வந்து சரியான பீரியடா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க உள்ள போனீங்களால ஒரு 8 இயர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாஸ் இல்லாம ஒரு மாதிரி ஆவரேஜா போயிட்டு இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 8 இயர்ஸ்க்கும் அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 8 இயர்ஸ்க்கும் ஒரு புல் மோடுனா அடுத்த 8 இயர்ஸ்லாம் திருப்பி ஒரு புல் மோடு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு 8 இயர்ஸ்ல தாங்கினீங்கன்னா இன்னைக்கு உள்ள மாதிரியே ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு ஒரு சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ரிட்டர்ன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம்னா நல்ல டீசன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 15 இயர்ஸ்லாம் இருந்துட்டோம்னா நல்ல ஒரு அமௌண்ட் வந்து, அதாவது கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு அமௌண்ட் வந்து அக்யூமுலேட் ஆகி நிற்கும் வந்துட்டு. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்ற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளாரியே ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் நம்ம இப்ப சொல்றது. ஈக்விட்டி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈக்விட்டினா டைரக்டா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே நிறைய வந்து இதுல நடுவில் நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கும். சிலது மார்க்கெட்ல வந்து மணி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்டோடைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாண்ட்ஸ்ல பண்ணுவாங்க, கம்பெனி பாண்ட்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடு ஒரு 4-5 வருஷம் பண்ணீங்கன்னா வெறும் மணி மார்க்கெட்ல பண்ணிக்காங்க. அது ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அந்த ஈக்குவலா ஒரு 8% 10% வர மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ பேசிக்கலா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு மந்த்லி 100 ரூபாயில இருந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு வேல்யூபிளா இருக்காது. ஒரு டீசென்டான ஒரு அமௌண்ட் பண்ணாதான் பின்னாடி அக்குமுலேட் பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு மாசம் ஒரு 10,000 பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு கார்பஸ் வந்து ஒரு 5 crores 10 crores அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அது நிறைய அட்டென்ட் பண்ணவங்க இருக்காங்க. நிறைய ரிட்டையர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காங்களாம் அவ்வளவு தூரம் வந்துட்டு பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைச்சிட்டு இருக்குது. சரி, நம்ம பண்ணலன்னா அவங்க கூட நம்மளும் ஒரு கோப்பப் ஆக முடியாத விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து டைப்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து ஓப்பன் எண்டட், இன்னொன்னு க்ளோஸ்ட் எண்டட்ன்றது. ஓப்பன் எண்டட்ன்றது நம்மளுக்கு ஒரு உள்ள எப்படி போறோமோ அதே மாதிரி ஒரு கேட் ஓப்பனா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு உள்ள போலாம் எப்போ வேணாலும் வெளியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. க்ளோஸ்ட் எண்டட்ன்றது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நம்ம இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கமிட்மெண்டோட போகணும் வந்துட்டு. ஒரு லாக்இன் பீரியட் அப்படின்னுவாங்க, அது வரைக்கும் லாக் பண்ணி தான் வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நார்மலா இப்போ க்ளோஸ்ட் எண்டட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பட் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் எண்டட் தான் இருக்கும் வந்துட்டு. அப்போ பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட். சிலது இன்டர்வெல்ஸ் அப்படின்ற மாதிரியும் இப்பெல்லாம் கொஞ்சம் மிக்சடா பண்ணிருக்காங்க, ஹைபிரிட். இப்போ ரெண்டுமே கலந்த மாதிரி பண்றது போது இன்டர்வெல்ஸ்ல இப்போ ஒரு பீரியாடிக்கலா நீங்க வந்து வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போய்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட், பாசிவ் ஃபண்ட்னு சொல்லிட்டு அப்படி பிரிப்பாங்க. இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்னா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதோ நான் அப்படியே கொண்டு போயிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒன்ஸ் போட்டுட்டோம்னா நம்ம எதுவுமே மார்க்கெட்டோடைய அலாங் தி மார்க்கெட் டிராவல் ஆகிட்டே இருக்கும். பாசிவ் ஃபண்ட்னா நம்ம அப்பப்போ மாத்தி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும். மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ல க்ரோத் ஃபண்டு, இன்கம் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ க்ரோத் ஃபண்டுன்னு சொன்னா நீங்க வர ஒரு இன்கம் ஒரு நம்ம இயர்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வர இன்கம் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதா வந்துட்டு உங்களுக்கு க்ரோத் ஃபண்ட். இன்கம் ஃபண்டுன்றது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ வந்து நம்ம இதெல்லாம் கொடுப்பாங்களா, டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஃபிட்ல வந்து ஷேர் பண்ற மாதிரி இருந்தா இன்கம் ஃபண்ட் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோடைய அட்ஜஸ்ட்மெண்ட், மீன் எந்தெந்த செக்டார்ல பண்றோம், ஈக்விட்டில பண்றோமா, டெப்ட் ஃபண்ட்ல பண்றோமா, இல்லை ரெண்டுமே கலந்து ஹைபிரிடா பண்றோமா, லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பண்றோமா, இதை பொறுத்து வந்து அந்த ஃபண்ட் டைப்பும் மாறும், மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பு மாறும். இதுக்கு தாண்டி அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இடிஎஃப்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது அலாங் தி எக்ஸ்சேஞ்ச் எப்படி போகுது, இப்போ நிஃப்டியில வந்துட்டு நிஃப்டி பண்ற மாதிரி இருந்ததுன்னா நிஃப்டியில எப்படிலாம் வந்து ஷேரிங் இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டும் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஷேர் பண்ணி அலாங் நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 98% வந்து நிஃப்டி மூவ் பண்ற மாதிரி எதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி கோல்டு ETF இருக்கும், ELSS சொல்லிட்டு ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தனியா இருக்கும், பென்ஷன் ஸ்கீம் தனியா இருக்கும், ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸ். இப்பெல்லாம் ஃபாரின்ல வந்துட்டு ஃபாரின்ல உள்ள கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஜென்ரலா வந்து ஃபண்ட்ஸ் இப்படி பிரிச்சிருப்பாங்க வந்துட்டு. இப்போ நிறைய விஷயங்கள் இப்ப எல்லாம் ஃபியூச்சர்ல எல்லாம் இப்போ ஃபியூச்சர் கிடையாது, இப்பவே லான்ல என்ன இருக்குதுன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட் இருக்குது. இப்போ என்னன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல சேவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான ஒரு ஃபண்ட் தனியா இருக்கு. இல்ல நான் சில்ட்ரனோட எஜுகேஷன், சில்ட்ரனோட மேரேஜ், ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சு பண்ண போறேன் அப்படின்னா அது மாதிரி எல்லாம் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்
அந்த நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணோம் இல்லைங்களா, ஈக்விட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லும்போது ஈக்விட்டி ஃபண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ், அது ஈக்விட்டிங்கிறது. ஈக்விட்டி ஃபண்ட்ல யாரெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் டிராவல் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அதுல அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு டக்குன்னு மாறும்போது உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இந்த அளவுக்கு ஒரு பேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா பண்ணலாம். இது வந்து முழுக்க ரிஸ்கான ஒரு விஷயம் ஈக்விட்டியில பண்றது. ஏன்னா எப்ப வேணாலும் அது வந்துட்டு கீழே வரும், மேல போகும். பட் ஒரு ஃபைன் டைம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். பட் அந்த தாங்கிக்குரிய ரிஸ்க் நம்ம எடுக்கிற அந்த அப்பிடைட் வேணும். ஸோ இது வந்து பண்ணோம்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரி உள்ள பர்சனாலிட்டிஸ் தான் உள்ள பண்ணணும். இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு ஒரு சரியான விஷயம் ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மட்டும்தான். ஏன்னா 7 to 8% இன்ஃபிளேஷன்லாம் வரும்போது நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு 14% அப்படிலாம் வந்து வரும்போது நம்ம ரொம்ப ஹை க்ரோத்ல நம்ம இருப்போம். ஸோ இந்த ஈக்விட்டி ஃபண்டை வந்து ஃபர்தரா பிரிக்கும் போது மல்டி கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி கேப் அப்படி மாதிரி மிக்சட் கேப் எல்லாம் வந்துட்டு போட்டுருப்பாங்க. இந்த மிட் கேப் அப்படின்றது ஒண்ணு, லார்ஜ் கேப் அப்படின்றது என்ன ஒண்ணு இல்ல, லார்ஜ் கேபிட்டல் கம்பெனி, மிட் சைஸ் கேபிட்டல் கம்பெனி, ஸ்மால் சைஸ் கேபிட்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்மால் சைஸ் கேபிட்டல் கம்பெனினா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு 5,000 crores வந்துட்டு அவங்களால மேனேஜ் பண்றது, அவங்களோட அசெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்மால் கேப் கம்பெனி. ஒரு 5,000ல இருந்து ஒரு 20,000க்குள்ள இருந்ததுன்னா அது மிட் கேப் கம்பெனி. அவ்வளவு பெரிய அசெட் அவங்க மேனேஜ் பண்றாங்க, அவங்களோட கார்பரேட் அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா. ஒரு கார்பரேட் எப்போ வந்து 20,000 crores விட அதிகமான வந்துட்டு அவங்க சொத்து வச்சிருக்காங்களோ அது வந்து லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு செக்டார்ல உள்ள கம்பெனிஸ் பேசிஸ்ல வந்து பண்ணுவாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனி வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு ரெக்கவர் ஆகி கரெக்ஷன் ஆயிட்டு மேல போகும்போது ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் மேல போகும். ஒரு 8 வருஷம் கேப்ல வச்சுக்கோங்களா, 8 வருஷத்துக்கு நான் சொன்னோம் இல்லைங்களா, அப்போ வந்து என்னன்னா ஒரு 2-3 years கழிச்சு ஒரு மிட் கேப் கம்பெனி திருப்பி அந்த ஃபர்தர் ரேலியில போகும். ஒரு கடைசி ஃபேஸ்ல எல்லாம் ஸ்மால் கேப் கம்பெனி ரேலியில வரலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால இதுக்கேற்ற மாதிரி பண்ணுவார். இந்த மிக்சட் கேப்ல பண்ணும்போது அப்படி பண்ண முடியும். லார்ஜ் கேப்ல மட்டும் பண்றேன்னா அது லார்ஜ் கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 3 years நல்ல growth இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சஸ்டைன் ஆகும், கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் வந்துட்டு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இதுல வந்துட்டு ஒரு ஆவரேஜா 65ல இருந்து ஒரு 80% வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்ம எந்த கேப்ல பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்விட்டில பண்ணுவாங்க. மீதெல்லாம் கொஞ்சம் மிக்சடா அந்த பாண்ட்ல எல்லாம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான இதுதான் ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து பண்ணுவாங்க. ஈக்விட்டில ஃபண்ட்ல வந்துட்டு பண்றதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பெரிய அட்ராக்ஷனே வந்துட்டு. இப்போ இந்த இஎல்எஸ்எஸ் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அது நிறைய எம்ப்ளாயிஸ் கேட்டகரியில அந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல போவாங்க. அது வந்து அது நார்மலா பாத்தீங்கன்னா அது இன்சூரன்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அட்டாச் இருக்க மாதிரி யூலிப் பாலிசிஸ் மாதிரி சொல்லுவாங்க. பட் இஎல்எஸ்எஸ் எப்பயுமே கொஞ்சம் ரிஸ்கி வந்துட்டு, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு தடுமாறும் போது இஎல்எஸ்எஸ்ஸால வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. அது ரொம்ப இதுவா இருக்கும். அதே மாதிரி செக்டார் ஃபண்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம அந்த செக்டார் ஃபண்ட்ஸ் அந்த இடிஎஃப் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடிஎஃப் எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு என்ன மாதிரியான இடிஎஃப் பண்ணிக்கிறீங்க, அது கம்பெனிஸ்ல நிறைய டிஃபர் ஆகும் வந்துட்டு. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன மாதிரி ஃபண்டிங்க, நிஃப்டில பண்ணிக்கிறீங்களா இல்லை சென்செக்ஸ் பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீசெண்டா வந்து இந்த இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் செக்டார்ல பயங்கரமான பூம் இருந்தது. பார்மசூட்டிக்கல் செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி ரிலவெண்டான வந்துட்டு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னன்னா இந்த செக்டர்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தீம் வச்சிருப்பாங்க, நாங்க வந்து மெடிசின்ஸ்ல ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியா பண்றோம், ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸா பண்றோம் போது அது ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி வெளியில ரீட்டைல் பண்றது பாரத் பெட்ரோலியம் மாதிரி அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மிக்சடா வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் ஃபண்டுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு அந்த இப்போ ரீசெண்டான ஒரு ஃபேஷன் பத்தின விஷயம், அந்த ஃபேஷன் அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது ட்ரக்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிறைய இருந்துச்சு. பட் ரீசெண்ட் இதுல வந்து என்னன்னா டெக்னாலஜி கம்பெனிஸ் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ டெக்னாலஜி என்னைக்குமே வந்து அட்வான்ஸ்மெண்ட்லேயே போயிட்டு இருக்கனால டெக்னாலஜிமெண்ட்ஸ்க்கு உள்ள கிரஷ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் அதை ரொம்ப விரும்புறாங்கன்றதால டெக்னாலஜி பேஸ்டு வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இப்போ நிறைய வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம்.
ஒரு ஃபண்ட்லையும் பார்த்தோம்னா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து growth ஃபண்டு, இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு, இல்லைன்னா இந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டு, இந்த மாதிரி செக்டார் ஃபண்டு, இது ஈக்விட்டியும் கோல்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஃபண்டுன்னு சொல்லும்போது இப்போ நம்மளுக்கு புரியலன்னா ஃபேக்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபண்டோடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனால கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜில் இருக்க மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபேக்ட் ஷீட்டை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு நிறைய புரிஞ்சிடும் வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு உள்ள ஒரு விஷயம். இதுலயே வந்து சப் கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா மெயினே அதுதான். சப் கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி மோட்ல பண்ண போறோம், லம்சமா பண்ணணுமா இல்ல ரெகுலரா பண்ணணுமா, ஒரு மந்த்லி மாதிரி பண்றதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து மந்த்லின்னு மட்டும் கிடையாது, ஒரு பீரியாடிக்கல். இது இன்னைக்கு அது டெய்லி கூட வந்துருச்சு. டெய்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி எல்லாம் வந்துருக்குது. பட் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் சென்ஸ்ல பார்க்க முடியும்னா மந்த்லி எஸ்ஐபி வந்து நிறைய இருக்கும். இதுல எஸ்ஐபி மோட்ல பண்றது பெஸ்டா, லம்சம் மோட்ல பண்றது பெஸ்டா அப்படிலாம் பார்க்கும்போது ஜென்ரலா இன்னைக்கு இருக்கிற இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா மந்த்லியில பண்ணும்போது வந்துட்டு அந்த மார்க்கெட்டோட கிராஷஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு தாங்கிக்கும். ருபி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல மெயினான விஷயம் உங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட நீங்க பணம் போடும்போது யூனிட்ஸா பிரிப்பாங்க. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அது எவ்வளவு அசெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது வந்து யூனிட்டா பிரிப்பாங்க. அதுக்கு பேர் நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இங்க வாங்குறது வந்துட்டு அங்க வந்துட்டு கேஷ் அங்க வந்துட்டு வாங்கல, ஒரு யூனிட்ஸா வாங்குறீங்க. அந்த யூனிட்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஷேர்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற பொறுத்து தான் உங்களுடைய வெல்த் அக்யூமுலேஷன் இருக்கும். இப்ப நீங்க லம்சமா பண்ணும்போது ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரே டைம்ல மட்டும் growth ஆகுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ரெகுலரா என்ஏவி வந்து கீழே மேலே இறங்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்கா யூனிட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு லாங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் நிறைய இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லம்சமா இன்வெஸ்ட் பண்றதை விட இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெகுலரான இன்கமும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய இன்கம் ஓரியன்டேஷன் அதிகமா இருக்குது, பீரியாடிக்கலா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஒரு இன்க்ரிமெண்ட் வருது போது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு சொன்னோம்னா அதுக்கெல்லாம் இப்போ ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்காங்க. ஒரு இயர்லி வந்துட்டு நான் ஒரு 10%, 15% அப்படிலாம் ஸ்டெப் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அக்கார்டிங் டு உங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இன்னும் நல்ல டீசென்டான ஒரு விஷயம் கிடைக்கும் வந்துட்டு. ஒரு நல்ல விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக போறவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லம்சம் அமௌண்ட் ஒரு கார்பஸ் சேர்ந்ததுக்கு அதுக்கப்புறம் தாண்டி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்ற ஒண்ணு வச்சிருப்பாங்க, SWPன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு அவர் பணத்தை எடுத்துக்கலாம். ஒரு சேலரி மாதிரியே அவருக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கும். பட் ஒரு நல்ல ரெகுலர் இன்கம் நல்லா கிடைச்சிட்டே இருக்கும். அது ரிட்டையர்ஸ்க்கு மட்டும் அது மாதிரி பெனிஃபிட் பண்ணலாம், அது தேவையா இருந்தா. இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுடலாம். நல்ல ஒரு கார்பஸ் வந்துட்டு இதுவா இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு பேசிக்கலா நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நம்ம வந்து ஒரு பேன் கார்டு, இந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டு, நம்மளுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, பிளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ரெகுலரா வந்துட்டு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எந்த சந்தேகம் வேணாலும் உங்க மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல யார் உங்களுக்கு போட்டிருக்காங்களோ கேட்கலாம். இப்பெல்லாம் ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்குது. பட் இன் பிராக்டிக்கல் சென்ஸ் வந்து உங்களுக்கு யாராவது ஒரு பர்சனலா வந்து ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு அட்வைசரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க மூலமா போறது பெஸ்டா இருக்கும். பிகாஸ் ஆன்லைன்ல பண்ணும்போது உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். தேவையான நேரத்துல தேவையான உதவி கிடைக்காது. சில இடத்துல ரிஸ்க் ஆச்சுன்னா கூட வந்து வீட்டுல வந்து சொல்றதுக்கு ஆள் இருக்காது. பட் இன் பர்சன் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது மாதிரி எல்லாம் ரிஸ்க் எல்லாம் இல்லாம இருக்கும். ஸோ இதான் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். இதுல ஏதாவது புரியலனாலும் கூட தயவு செஞ்சு நீங்க வந்து கேட்கலாம். தேங்க்யூ. சார் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க சார், கேட்டேன். ஹலோ சார் சொல்லுங்க சார். ப்ளீஸ். சார் சூப்பரா இருக்கு சார். சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு அடிஷன் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்கேஸ் இந்த எஸ்ஐபி சிஸ்டத்துல போற போது வந்து ஒருத்தரால கட்ட முடியாத சூழ்நிலை, ஒரு 3 months இல்ல 4 months 5 months ஒரு ஸ்டாப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கூட அந்த ப்ரொவிஷன் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல கொண்டாந்துருக்காங்க. ஒரு 5 மாசம் என்னால பணம் கட்ட முடியாது, ஆனா ஃபண்ட் அப்படியே க்ரோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கிற பீரியட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அது ரீஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஒரு ப்ரொவிஷன் இப்ப வந்துருச்சு. இப்போ
தேங்க்யூ சார், குட் அடிஷன் சார், தேங்க்யூ சார். சார் சத்யநாராயணன் சார், சுதந்திரமணியன் சார், தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப அருமையா சொன்னாங்க சார். 2 பேருமே ரொம்ப அருமையான மெசேஜ் சார். தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பணத்தை எப்படி கையாளுறது, எப்படி எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிக்கணுங்கிறத பொறுத்து அந்த படிநிலையில வரும்போது மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ்க்கு முன்னாடி வரும்னு சொல்லலாம். ஏன்னா பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி ஐயா நிறைய பேசிட்டாரு. புதுசா யாராவது இதுல வந்தவங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா அவங்களுக்காக சொல்றது வந்து என்னன்னா, இதை கவர்ன் பண்றதுக்கு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. செபி இருக்கு, ஏஎம்எஃப்ஐ இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்றோம். ஸோ நம்ம பணத்தை வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு அதெல்லாம் பண்ணும்போது இதை கண்காணிக்கிற குழு மாதிரி இருக்கா, யார் பாத்துக்கிறா அப்படின்னா இந்த 2 ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பணம் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுன்னா, மார்க்கெட் ரிஸ்க்கும்பாங்க, கிரெடிட் ரிஸ்க்கும்பாங்க, லிக்விடிட்டி ரிஸ்க்கும்பாங்க, அப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம சார்ஜ் பண்றாங்க இல்லைங்க, அது மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் ஸ்டாக்குக்கு பதிலாக அப்படின்லாம் பண்ணும்போது ஐயா அழகா சொன்னாரு. மியூச்சுவல்னு சொல்லும்போது ஒரு 4-5 பேர் பணத்தை கொண்டாந்து ஒன்னா பூல் பண்ணி அது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நம்ம சார்பா அவங்க பாத்துக்கிறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எந்த இதுல போடுறாங்கிறத பொறுத்து தான் மியூச்சுவல் ஃபண்ட் மாறுதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நான் எந்த மாதிரி இதுல போடணும்னா, நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி நிறைய இருக்கு. எதுல நம்பிக்கை இருக்கோ அதுல போட்டுக்கலாம். அதனால இன்னைக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய புத்தகங்களும் வந்துருச்சு. இல்லைன்னா பெரிய கன்சல்டன்ட், உதாரணத்துக்கு சொல்றதா கார்வி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி. அவங்களாம் இந்த மாதிரி குட்டி குட்டி புக்கு நிறைய போடுறாங்க. எத்தனை தடவை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிசினஸ். உங்களுக்கும் புரிதல் இருந்து நம்பிக்கை இருந்து போடுறதுன்னா நீங்களும் பணத்தை போடுவீங்க. ஸோ பார்வை புரிதல் அவரவரை பொறுத்து தான். அதனால முயற்சி செய்து பார்க்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் நான் ஆரம்பிக்க கூடாது இந்த மாசத்துல இருந்துன்னு ஒரு 500 ரூபாய் அங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் போட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம்ங்கிறது என்னோட கருத்து. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சார். சூப்பர் சார். சார் நல்ல அந்த ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க சார். அந்த எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கீங்கன்றது ரொம்ப வேல்யூ அடிஷன் சார். தேங்க்யூ சார். சார் இந்த மாசம் இந்த வாரம் இந்த ஜிடிபி ஏதோ குறையுதோ, அதனால மண்டே மார்க்கெட் கூட டவுன் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்களோ ஜெய்சங்கர் சார்? சார் அப்படி ஒன்றும் பெரிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை சார். பட் நார்மலா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோடைய ஒரு இம்பேக்ட் வந்துட்டு இது இருக்குன்றாங்க. பட் பேங்கிங்ல ஒரு மீட்டிங் இருக்குன்றாங்க சார் வந்துட்டு. அது எப்படின்னு இல்லை, ஆனா ரொம்ப அதுல ஒன்றும் இல்லை சார். இன் அடிஷன் வந்து F&O ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 45 கம்பெனிஸ் வந்து புதுசா வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல வந்து நல்ல மூவ்மெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் இப்போ பார்க்கும்போது டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போற மாதிரி தான் இருக்கு சார் வந்துட்டு. பட் மார்னிங் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சார். வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறோம். பட் எனிவே மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரு லாங் டிராவல்ல தான் நல்லா இருக்கும். உடனே பண்ணும்போது வந்து மார்க்கெட் வந்து அப்படி பண்ணக்கூடாது சொல்றது நான் பாக்குறேன் சார். ஐயா சொன்ன மாதிரிதான், எதுவுமே ஷார்ட் டேர்மா பார்க்க வேணாங்கய்யா. லாங் டேர்ம்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அங்க தவறுகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நம்புறோம். லாங் டேர்ம்ல பார்க்கும்போது போட்டுட்டு வெயிட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் இருக்கும்போது போயிடுமோ வைக்கிடுமோன்னா, அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பணத்தை பத்தின கையாளுற புரிதல் போயிடுமோ. சரி, நான் 10 ரூபா போட்டேன், இப்ப 45 ரூபா இருக்கு நேத்தி, இன்னைக்கு 40 ரூபா ஆயிடுச்சு, நாளைக்கு 35 ரூபா ஆயிடும்னா 10 ரூபா போட்டதுக்கு 35 ரூபா வந்திருக்கு, பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம்தான். அப்புறம் எடுத்த பிறகு நாளைக்கு 50 போச்சு, ஐயோ நான் வச்சிருக்கலாம்னா சொல்லக்கூடாது. அதனால அந்த பணத்தை பத்தின அந்த மதிப்பீடு மனநிலை வந்து சரியா இருந்துட்டா என்னைக்குமே பிரச்சனை கிடையாது.
வெல் சைட் சார். எப்பயுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இருக்கிறத விட அந்த லாங் பீரியட்ல அது கொஞ்சம் அனுமானிச்சு அது கவனிச்சு பண்ணோம்னா ரொம்ப நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வந்துட்டு கொஞ்சம் அதுக்குண்டான ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அது மேல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஜெய்சங்கர் சார், கீழே யாராவது இருந்தா கேள்வி இருந்தா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். சார் மாரி சார், ரத்னகுமார் சார் ஒன்றும் கேட்கல சார். சௌந்தர் பாண்டியன் சார் அவங்க இதை சொல்லிட்டாங்க. இல்லைங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கு அதிகம் அது தெரியாது, சும்மா என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டேன், அவ்வளவுதான். நன்றி. ஓகே சார். ரத்னகுமாரியா, இது வந்து படிநிலைன்னு சொல்லுவோம்ல. சொல்லுங்க. முதல்ல நீங்க உண்டியல்ல காசு போட ஆரம்பிச்சு சேமிப்பு, அதே பணப்பெருக்கம் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல வந்து நிக்கக்கூடிய ஒரு படிநிலை தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு. ஐயா அழகா சொன்னார். மியூச்சுவல் அப்படின்னா 2 பேருங்கிறது இங்க வந்து என்ன எடுத்துக்கணும், நீங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து பணம் போடுறாங்க. அந்த பணத்தை வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு சொல்றாங்கல்ல, அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவங்க நம்ம பணத்தை வாங்கி ஸ்டாக்கோ பாண்டோ செக்யூரிட்டியோ பலதரப்பட்ட இது இருக்கு இல்லைங்க, இந்த வியாபாரத்துக்கு கடன் கொடுக்கறதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அந்த இதில் போடும்போது அதுக்கு வட்டி வரும். அந்த அது எப்படி பண்றாங்கிறதா நெட் அசெட் வேல்யூ யூனிட்னு சொன்னாரு. ஸோ நம்ம சார்பு அவங்க போட்டு அவங்க கையாளுறதுனால அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. என்னன்னா நான் இந்த மாதிரி போட்டா பணம் எனக்கு வருமா, திருப்பி கேரண்டியா வருமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், நம்ம பொறுப்பு அவங்க எடுத்துக்கிறதுனால நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எங்க போகுதுங்கிறத பார்த்துட்டு போட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எப்படி ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ நான் உண்டியில போட்ட காசுக்கு எனக்கு வந்து சேமிப்பு தான், இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதே நான் பேங்க்ல போட்டேன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதே கோஆபரேட்டிவ் சொசைட்டில போட்டேன்னா ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போகும்போது குரோத் நிறைய இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்றீங்க, அந்த கூடுதல் வருமானம் அது நிறைய இருக்கும், ரிஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? நன்றி நன்றி. பொதுவாக ஷேர்ஸ் என்னன்னு பார்ப்பேன், மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு சுத்தமாக அது பார்க்கறது இல்லை. இன்னைக்கு கூட சேலத்துல நாணய விகடன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க, அதுல கூட கலந்துக்கிட்டேன். கம்ப்ளீட்டா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் பேசினாங்க. பட் எனக்கு அவ்வளோ இன்னும் அது இது பண்ணணும். சோமவல்லியப்பன் நல்ல பணம் சீரிஸ் இருக்கு, நான் வாங்கியிருக்கேன். பட் அதை வந்து ஆரம்பத்துல இருந்தே அது இது பண்ணல. அதுல கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்டுனாலும் அதுலயும் இப்ப 1073 இது 44 கம்பெனி, 1073 கம்பெனி இருக்கிறதா சொன்னாங்க. அதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அதை நாம எப்படி சூஸ் பண்றது, அது என்னென்ன பாக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேராமீட்டர்ஸ் அதை பத்தி பேசும்போது ஒருத்தர் கேட்ட, இவ்வளவு நான் பேராமீட்டர்ஸ் பார்த்து பண்றதுக்கு நான் ஸ்டாக்லேயே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாருங்க. அது ஒரு தடவை நான் அது என்னன்னு படிச்சு பார்க்கணும். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அவரு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னாரு, எனக்கு எதனாலன்னு தெரியல. ஸ்டாக்ஸ்ல வந்து கோல்டு பீஸுக்கும் கோல்டு இடிஎஃப்பும் எதுல பண்ணலாம் போது நீங்க பீஸை விட இடிஎஃப்ல பண்ணுங்கன்னாரு. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல, அது ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். இப்போ கோல்டு இடிஎஃப்னா சார், கோல்டு எப்படி போகுதோ, கோல்டு என்ன மாதிரி ஏற்ற இறக்கங்களை சந்திக்குதோ அதே மாதிரி வந்துட்டு அலாங் வந்து அந்த ஃபண்ட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் சார். அதை நம்ம சொல்லும்போது ஒரு 98%, 96% அந்த டிராவல் அலாங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சார். கோல்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கும் சார். பட் இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னென்னலாம் வந்து நீங்க இந்த கோல்டு ரேட் இருக்குதோ அது நீங்க அந்த ரேட்ல உள்ள நம்ம இது காயினா வாங்குறோம்ல சார், நீங்க இன்னைக்கு ஒரு மாசம் சேமிப்பு பண்ணி ஒரு காயினா வாங்குறீங்களா, அதே மெத்தட்ல தான் நீங்க வந்து கோல்டு பீஸ் வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு உங்களுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அந்த கிராம் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிடும். அத்தனை மில்லி கிராம் அத்தனை கிராம் அப்படின்றது எப்போ நீங்க வந்து க்ளோஸ் பண்ணீங்களோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எவ்வளவு உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி எவ்வளவு மொத்தம் எத்தனை கிராம் இருக்கோ அதை நீங்க சேல் பண்ணிட்டு வரலாம். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அங்க காயினா வாங்கும் போது ஒரு கடை வேணும், அங்க ஒரு சைக்கூலி சேதாரம் எல்லாம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் அமௌண்டா பிடிச்சுவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாமே வந்து ஆஸ் இட் இஸ் உடனே அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அங்க அப்படியே வித்துக்கலாம் வந்துட்டு. இல்ல ஒரு எந்த சார்ஜஸுமே கிடையாது.
இது வந்து உங்களுக்கு புரோக்கர் சார்ஜஸ் தவிர வேற எந்த சார்ஜஸ் இருக்காது வந்துட்டு. அது மீகரா 20 ரூபா, டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஒரு 10 ரூபா 30 ரூபா அப்படிதான் இருக்கும் வந்துட்டு. கோல்டு பீஸ் அப்படிதான் சார், கோல்டு ETF வந்து இப்படிதான் சார். ஓகேவா சார்? ஜெய்சங்கர் ஐயா, அவருக்கு நான் சொல்றேன் கூடுதலா, இப்ப எல்லாம் ஆன்லைன் தானேங்க, கையில தங்கமே இல்ல, சரிங்களா? இப்ப திடீர்னு நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு தங்கம் போட்டு, என்ன ரத்னா ஐயா, 10,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க, வாங்கியிருக்கீங்கன்னா கையில காயினா இல்ல, கணக்குதான் என்ன, கேளுங்க, கணக்குதான் என்ன ரத்னா ஐயா, கணக்குதான். போச்சுன்னா என்னன்னா அவ்வளவுதான். இப்ப இதே நீங்க சொல்லுங்க, 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கோல்டு காயினா ஏதோ வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதாவது இருக்கும். அப்ப இங்க உங்க புரிதல் பார்க்கணும். பணம் எப்படி நான் போட போறேன், எதுல போட போறேன், அதுல எனக்கு எப்படி வருமானம் கிடைக்கும், பெருக்க முடியுமா, சேமிக்கிறதா, எதுக்காக போறேங்க புரிதல் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். அதனாலதான் கடைசியில கமாடிட்டி ட்ரேடிங் கொண்டாடுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, கமாடிட்டி ட்ரேடிங் இந்த மாதிரி போகும் வரிசையா. அதனால திரும்பவும் சொல்றோம், நமக்கு எந்த இடம் சூட் ஆகுமோ அதோட நின்னுக்கிறது நல்லது. புரிதல் ஏற்பட 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 நீங்களும் பணத்தை வச்சு பயங்கரமா விளையாடலாம்னு சொல்லலாம். ஐயா, கோல்டு ETF, கோல்டு பீஸ் ரெண்டுமே NSE-ல லிஸ்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமா சார். இப்ப ஐயா சொல்ல வந்தது வந்து கமாடிட்டி, அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ரெண்டுமே NSE-ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட் வருது. இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கோல்டோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ETF போகும், பீஸ் வந்து அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்ல வந்தீங்க நீங்க, அப்படிதானங்க சொன்னீங்க சார்? இப்போ கோல்டு ETF சார், ஆக்சுவலா நீங்க MCX கோல்டும் NSE கோல்டும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் சார் போகும். அது எல்லாமே 10 கிராம் கோல்டு, 24 கேரட் கோல்டு தான் சார் வந்து பண்ணுவாங்க. இதுதான் அப்படி போகும். பட் நீங்க பீஸ்ல வாங்கும் போது ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதுலயே வந்து நீங்க MCXல பாத்தீங்கன்னா கோல்டு குனியான் அப்படின்னு இருக்கும். இது 1 கிராம் அது கோல்டுல போன்ற மாதிரி ட்ரேடிங் இருக்கும். அது அந்த குனியாவுக்கு ஆல்மோஸ்ட் ரிலேட்டடா தான் உங்களுக்கு வந்து கோல்டு பீஸ்ல வந்து கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இது கோல்டு பீஸ்ல வந்து 1 கிராம் மாதிரி ட்ரேட் ஆகும். கோல்டு ETF-ல வந்து 10 கிராம் கோல்டு மாதிரி ட்ரேட் ஆகும் சார். இதுதான் சார் பேசிக்கா வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் வந்துட்டு. ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் வந்துட்டு, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை சார். வந்து கோல்டு பீஸ்ல வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க திருப்பி எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்லாம் கிடையாது வந்துட்டு. ETF-ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு சிஸ்டமா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் பேசிக்கலி இந்த சார் டிஃபரன்ஸ் வந்துட்டு. சரிங்க, நன்றிங்க சார். கோல்டு பீஸ்னா 0.01% கிராம்ஸ்ல நம்ம வாங்குறது, யூனிட் வந்து 0.01 கிராம்ஸா வாங்குறது. ETF வந்து டோட்டலா வாங்குற மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து நெட்ல கொடுத்துருக்கோம். அதாவது யூனிட் வந்து 0.01 கிராமா வாங்குறது பீஸ். ட்ரேடர் ஃபண்டுனா நீ கொடுக்குற காசுக்கு வாங்கிக்கிறது. கோல்டு பீஸ் வந்து இன்னைக்கு 64 ரூபா 30 பைசால இருக்கு. இப்ப கடைசியா இதானது. கோல்டு ETF வந்து இது 64.29, இது 75.45 இப்ப கடைசியா இருக்கிறது. சார் சார் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. 8 கிராம் வந்து ஒரு பவுனு. 1 கிராம் காயினா வாங்குறதுன்றது ஒரு கணக்கு சார். 1 கிராமுக்கு என்கிட்ட காசு கிடையாது சார், நான் வர காசு கொடுத்து வைக்கிறேன் சார், அது தங்கத்தை வாங்குங்க சார் அப்படின்றது ETF. பீஸ்ன்றது 0.01 கிராம்ஸா வாங்குறது. எப்படி 8 காயின் வாங்கி 1 கிராம் 1 பவுன் சேர்க்கிறோமோ அதே மாதிரி டோட்டலாக வாங்கி காயினை சேர்க்கறதுன்றது ETF மெத்தடு. பாயிண்ட்ல வாங்குறது. இப்போ நான் 1000 ரூபா சேர்க்கறேன் அப்படின்றது வேற சார், கையில் காசு கிடைக்கும் போதெல்லாம் சேர்க்கறேன் சார் அப்படின்றது வேற. வித்தியாசம் புரியுதா சார்? இல்லைங்க, ஒரு அளவோட வாங்குறதுன்றது ஒரு கணக்கோட வாங்குறதுன்றது பீஸ். தப்பு பண்ணலாம் தெரியல சார். மார்க்கெட் ரேட் என்ன வேணாலும் இருக்கட்டும் சார், நான் 1000 ரூபா கொடுப்பேன் சார், தங்கம் வாங்கிக்கங்க சார் அப்படின்றது ETF. ஆமா சார். சார் இதுல 78 ரூபாய்க்கு இருக்குது, அதுல 65 ரூபாய்க்கு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக் தான். அது பீஸா இருந்தானே ETF-ஆ இருந்தா என்ன, எனக்கு இதை பத்தி தெரியும். ஓகேங்களா? ரெண்டுமே NSE இருக்கு, ரெண்டுமே ஸ்டாக் தான். ஸோ நான் இது 68 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு வாங்குறேன், அது 78 ரூபாய்க்கு வாங்குறேன், எப்ப வேணா விட்டுக்கிறேன். சார் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் மாரி சார். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான், மொராலஸ் சேம். அதில் வந்து பல்கா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க,
இதில் டைரெக்டாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கோல்டு பீஸ்னா டைரெக்டாக கோல்டில் வாங்குறீங்க. அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம அதில் கலந்துக்கிறோம். ஓகே ஓகே வேற ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ. சார் ஒன் மோர் அடிஷன். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார், பேசுற கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் இடிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிறது கம்பல்சரி சார். வேற அதர் தென் இடிஎஃப் வேற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம மியூச்சுவல் டிமேட் அக்கௌண்ட் இல்லாமலே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இது ஒரு 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 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சார். சார் இதுதான் எனக்கு இப்ப மறுபடியும் குழப்புது. இது என்எஸ்சில தான் இருக்கு. டிமேட் அக்கௌண்ட் இல்லாம எப்படி இடிஎஃப் வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்ப நான் பாத்துட்டு இருக்கிறது கோல்டு இடிஎஃப் 78 ரூபா 75 ரூபா 45 பைசா. அது என்எஸ்சில தான் லிஸ்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க சொல்றது எப்படி டிமேட் அக்கௌண்ட் சார்? மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க டிமேட் அக்கௌண்ட் வேணும்னு அவசியம் கிடையாது. இடிஎஃப்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிமேட் வேணும். ஏன்னா இடிஎஃப் வந்து சார், ஆனா ஒரு நிமிஷம் லகேஷன் சார், மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா டிமேட் அக்கௌண்ட் இருந்தாதான் இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் சார் இன்ஃபர்மேஷன். ஆமா கரெக்ட். ஓகே ஓகே சார், இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு தனியா ஒன்று இருக்கு சார். இப்ப நீங்க அது அவங்க மூலமா பண்ணலாம், நீங்க டைரக்டாவும் பண்ணலாம். ஓகே சார் ஆல்மோஸ்ட் 9:40 ஆயிடுச்சு. அதை டிஸ்கஷன் க்ளோஸ் பண்ணிடலாங்களா? மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், வேற ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஆல் சார். மாரி சார், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், விளக்கங்கள்? விளக்கம் அருமையா இருந்தது சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. இது நாம் வந்து லோக்கல் குளோபல் மணி மேனேஜ்மெண்ட் இவைகளை பற்றி சிந்திப்போம், சந்திப்போம், கலந்து கொள்வோம், உரையாடுவோம், தெளிவு பெறுவோம், முன்னேறுவோம். மிக்க நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இது சண்டே 9 to 9:30 சந்திப்போம், சிந்திப்போம் மணி சம்பந்தமான விஷயங்களை. நன்றி. தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.